அதே மாரி வந்து இவங்களுடைய நிலைகள பொறுத்தவரைக்கும், மகிழ்ச்சியான, சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்றத அவங்க ரொம்ப அழகா வச்சுப்பாங்க. வசீகர தோற்றம்ன்றப்போ, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல திருப்தியா சாப்பிட்டோமா, சந்தோஷமா அப்படின்ற மாரி இருக்கு. எடை போடுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு வியாபாரம் பண்ணாத துலாம் ராசி கிடையாது. ஓ! பிசினஸ்ல அதிகமா நல்ல இருப்பாங்க. பிசினஸ் லைன்ல இருப்பாங்க. நெறைய பேர் பிசினஸ் பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். மீடியா ரிலேட்டட்ல நெறைய பேர் இருப்பாங்க. கலைத்துறை சார்ந்த விஷயத்துல. ம இது எடுத்துக்கிறோம் இல்லையா? அ வெள்ளித்திரையா இருக்கட்டும், சின்ன திரையா இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் கால் பதிக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே வந்து துலாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சுக்கிரன் இல்ல. ம். சுக்கிரன், சனி உச்சம் அதுவே தொழிலா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பயுமே காசு பணத்துக்கு குறைவு இல்லன்னு சொல்லலாம். ஓகே. அந்த மாரி இவங்ககிட்ட ஒரு புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாவே என்னன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் எத விரும்ப மாட்டாங்கன்னா, இவங்களுமே வந்து சுதந்திரத்த விரும்புவாங்க. சுதந்திரத்த வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யாராலும் என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. நம்பிக்கைய மட்டும் குடுத்து பாருங்க. உங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. நம்பிக்கை குடுக்கல அப்டின்னா தள்ளி விட்டுருவாங்க. அது ரொம்ப முக்கியம். அதாவது இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்டின்னா, அன்பு, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அடைக்கால முயற்சி எடுத்தோம்னா, அவ்வளதான். அவ்வளதான். ஏன்னா சனி தானே இங்க வெரி உச்சம். டேஞ்சரஸ் பாய் அப்படிங்கிற மாரி. சூரியன் நீச்சமாயிடுது. ஆ, ஆ. உன் வார்த்தைலாம் இங்க எடுபடாது. ஏன்னா எங்க கூட இருக்க ஆள் வந்து வேற மாரி ஆளு அப்டின்ற மாரி. ஸோ அந்த மாரியான ஆட்கள் ரொம்ப பொலைட்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுச்சு அப்டின்னா, சூப்பரா இருக்கும் அவங்களோட லைஃப்லாம்.